செத் ரோலன்ஸ் அவரோட ரிட்டையர்மெண்ட் பத்தி சொல்லியிருக்காரு. இப்போ அவருக்கு ஏஜ் வந்து 38. இன்னும் 6 இயர்ஸ் தான் அவர் ஃபைட் பண்றத நம்மளால பார்க்க முடியும். எப்போ அவருக்கு 45 ஏஜ் ஆகுதோ அப்போ ரெஸ்லிங்ல இருந்து பிரேக் எடுத்துக்க போறாரு. ஸோ அவர் அதுக்கப்புறம் என்ன பண்ண போறாருன்னு கேட்டீங்கன்னா, ரெஸ்லிங் அவுட் சைட்ல இருக்க நிறைய ரோல்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறாரு. அண்ட் WWE பேக் ஸ்டேஜ்ல ஒர்க் பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. சொல்ல முடியாது, அடுத்த ட்ரிபிள் ஓட இடத்த இவர் கூட பிடிக்கலாம். அண்ட் அவரோட ஒய்ஃப் பெக்கி லிஞ்ச் பத்தி ஒன்று சொல்லியிருக்காரு. அவங்க ரிட்டையர்மெண்ட்லாம் ஆக போறது இல்லையா, ரிட்டர்ன் வரதுக்கான பிளான்லாம் வந்து WWE கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் பெக்கி லிஞ்ச் வந்து ரிட்டர்ன் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் யார் யாரெல்லாம் அவங்களோட ரிட்டர்னுக்கு வெயிட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீக் நடந்த மண்டே நைட்ரால ரேமஸ்டரியோ அண்ட் டிராகன் லீ அட்டாக் பண்ணது சாட் கேபிள்னு சொல்றாங்க. எதை வச்சு அப்படி சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவரோட சூப்ளெக்ஸ் அண்ட் ஸ்டைல்லாம் பாத்தீங்கன்னா சேமா இருந்திருக்கும். பட் ஆனா WWE பேக் ஸ்டேஜ்ல ஜாக் கேபிளை வந்து இன்டர்வியூ பண்ணும்போதோ பேக் சைட்ல அதே பர்சனை போலீஸ் கூட்டிட்டு போறதை நீங்க பார்க்கலாம். அதனால அது ரே ஃபீனிக்ஸா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றாங்க. பட் இன்னும் எந்த ஒரு அஃபிஷியல் நியூஸும் வரல. அப்படியே அவர் ரிட்டர்ன் வந்தாலும் பென்டாவோட டாக் டீம் பார்ட்னரா தான் இருக்க போறாரு. அண்ட் அவங்களோட காம்போவும் பார்க்க நல்லா தான் இருக்கும். அதே தான் டபிள்யூடபிள்யூயும் பிளான் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரே ஃபினிக்ஸ் ரிட்டர்ன் வந்தா தனியா ஃபைட் பண்ணா நல்லா இருக்குமா, இல்ல பென்டா கூட சேர்ந்து ஃபைட் பண்ணா நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. பாலியமன் வந்து மேனேஜரா அடுத்து யார் கூட ஒர்க் பண்ண போறாருன்னு கேட்டீங்கன்னா, பிரான் பிரேக்கர் கூட தான். இப்போ பிரான் பிரேக்கருக்கு ப்ரோமோஸ்க்குலாம் பால் ஹேமன் தான் ஹெல்ப் பண்றாராம். அண்ட் இதை பால் ஹேமனே நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. ஃபியூச்சர்ல நான் பிரான் பிரேக்கர் கூட ஒர்க் பண்ண போறேன். ஸோ பயங்கரமா இருக்க போகுது. பால் ஹேமன் கூட ஒர்க் பண்றதுனால இவர் ரோமன் மாதிரி வருவாரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. ஏன்னா ரோமன் வந்து பிரசன்ட்ல பால் ஹேமன் கூட இருக்காரு. பிரான் பிரேக்கர் ஃபியூச்சர்ல தான். ஸோ எல்லாமே வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நாளைக்கு நடக்க போற ஸ்மாக் டவுன்ல என்னென்ன பிளான் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ராண்டி ஆர்டன் வர்சஸ் கார்மல் லோஹேஸ், டிஐஓ வர்சஸ் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ். இது ஒரு டாக் டீம் டைட்டிலுக்கான மேட்ச். அடுத்தது மிஸ் நடத்துற மிஸ் டிவி கோடி ரோட்ஸ் ஸ்பெஷல் கெஸ்டா வர போறாரு. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மிஸ் டிவியை நம்ம பார்க்க போறோம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி ரெஸ்லிங் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.